என்னம்மா பண்ணுறேன்? மாவா ம் பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருக்கிறேங்க. கோதுமை மாவு, ம் கொஞ்சம் உப்பு, ம் ஒரு பிஞ்சு சோடாப்பு ம் பிணைஞ்சிட்டு இருக்கிறேங்க. நம்ம 2 பேர் தானே, ம் அதனால மாவு கொஞ்சம் தான். ம் பிள்ளைங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, ம் நம்ம 2 பேர் தானே. ம் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ம் குக்கரில் போட்டு விட்டுருக்கேன். விசில் வந்துட்டு இருக்குது. ம் பிணைஞ்சிட்டு நான் சொல்கிறேன், பூரி நல்லா புசு புசுன்னு வேணும். ம் மாவு வந்து ம் மிஷினில் அரைக்கிற பக்கமே வாங்கிட்டு வர்றது, ம் அதனால் நல்லா இருக்குங்க. பூரிக்கு மாவு மிஷினில் அமுத்தி வச்சாச்சுங்க. இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். இந்த மாவுங்க நம்ம அரைக்கிற பக்கமே வாங்கிட்டு வர்றதுனால நல்லா புஷு புஷுன்னு நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்குது பார்த்தீங்களா. ரெண்டாவது பூரி போடலாம். நம்ம இது போட்டுட்டு என்ன பண்ணுறது தெரியுங்களா, இப்படி திருப்பி விட்டுட்டு இங்கே வரீங்க, இதே கரண்டிலேயே ஒரு எண்ணெய் இவ்வளோதான் இதை வச்சுட்டு அவ்வளோதான், இது ரெடி ஆகிடும். அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். புசு புசுன்னு பூரி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.